வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் ரெசிபி தான். பன்னீர் ஸ்டஃப்டு இட்லி ரொம்பவுமே ஒரு டெலிஷியஸான ஒரு டிஃபன் ரெசிபி. இட்லியை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பன்னீர் மட்டும் வச்சு இல்லை, நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேப்சிகம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கேப்சிகம் இல்லை 1/4 கேப்சிகம் மட்டும் போதும். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கூடவே அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, இது இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா தான் இல்லை, எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா மெர்ஜ் ஆகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்லே இருக்கட்டும். இந்த மசாலாஸ்லாம் ஒன்று போல் மெர்ஜ் ஆகி நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாஸ்லாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்மாஷ் பண்ணியோ இல்லை கிரேட் பண்ணியோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாஸ்லாம் இந்த பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இட்லி மாவு பாதியாக ஊற்றி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் ஃபுல்லாக ஊற்றாமல் பாதியாக ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்ப இது மேலேயே மாவு ஊற்றி கவர் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கவர் பண்ணுங்கள். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், திரும்ப செஞ்சுதான்னு கேட்பாங்க. கிட்ஸுக்கெலாம் கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எல்லா இட்லியும் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், இப்போது அடுப்பில் வச்சு ஒரு 12 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். 12 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த கரண்டி வச்சு குத்தி பாருங்கள், மாவு ஒட்டாமல் வருதான்ட்டு. சப்போஸ் ஒட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 நிமிஷம் கூட சேர்த்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இட்லி எடுத்திங்கன்னா அழகாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சும்மாவே சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். கூட வேர்க்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். This video is sponsored by Buy Mode e-shopping application. Buy Mode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். க்ராசரிஸ் வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.